திருடனை பிடிக்கிறவன் பல பேர் மகா திருடன். கோச்சுக்கோங்க, எனக்கு கோச்சு. ஊழல் இல்லாத இடம்னு ஒண்ணு உண்டா சார்? இந்தியாவில் ஊழல் இல்லாத இடம்னு ஒண்ணு உண்டா சார்? இந்தியாவில் நான் திருப்பூர்ல ஒரு ரூம்ல தங்கி இருக்கேன், ஹோட்டல்ல. ஃப்ரூட் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். தம்பி மாதுளம்பழம் ஜூஸ் வேணும், வெயில் காலம், மாதுளம்பழம் ஜூஸ் கொண்டாப்பா, வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணாம. கண்ணா ஐஸ் போட வேணாம், சக்கரை போட வேணாம், மாதுளம்பழம் ஜூஸ் அப்படியே போட்டு கொண்டா அப்படின்னு ரூம் பாய்க்கு ஆர்டர் பண்ணேன். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் வரல. வயிற்றுல ஜூஸ் வந்துருச்சு. நான் உடனே வரலையே ஜூஸ், இந்த பையன்கிட்ட சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, மறுபடியும் ஃபோனில் கூப்பிட்டு ரிசப்ஷனில் சொல்லி நடக்கிற காரியமானு மாடி ரூம் எனக்கு அப்படியே எட்டி கீழே பார்த்தா இந்த பையன் வர்றது தெரியும். நான் பார்த்தேன் சார், நடந்தது இப்போ சொல்கிறேன். நல்ல டம்ளர் நிறைய தழும்ப ஜூஸ் எடுத்துட்டு வந்ததை 2 சிப்பு அவன் குடிக்கிறான் சார். அவன் ஒரு கண்ணப்ப நாயனர். அவன் சாப்பிட்டது தான் சிவனுக்கு ஒழிய என் பேர் சிவன் இல்லையா, அதனால அவன் சாப்பிட்டது போக எச்சில் தான் சிவனுக்குன்னு முடிவு பண்ணிட்டான். 2 டம்ளர் அந்த டம்ளர் மாதுளம்பழம் ஜூஸில் சர்ரு 2 இழுத்தான் சார். நான் ஒன்றும் சொல்றேன், அந்த பையன் ஏழையாக இருக்கலாம், வாழ்க்கையில் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். என் ஜாதகம் அதை ஓசியிலேயே குடிக்கிற அதிர்ஷ்டம் கூட இருக்கலாம். எத்தனையோ இருக்கு உலகத்தில். நான் ஒன்றுமே சொல்ல, அந்த ரூமுக்கு அந்த பையன் வந்த உடனே, சார் மாதுளம்பழம் ஜூஸ் சார். நான் கேட்டேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன சார் கேட்குறீங்க? நீ செஞ்சது நல்லா இருக்கான்னு கேட்கலப்பா, மாதுளம்பழம் ஜூஸ் நல்லா இருக்கா சார். குடிக்கண்ணா, நீ வாழ்க்கையில் அதை குடிச்சிருக்க மாட்டேன், குடிக்கணும் உனக்கு ஆசை வந்ததா, குடி, பில்லு என் பேர்லேயே எழுதிப்போ, தாராளமாக குடி, சந்தோஷமா குடி. ஆனால் எனக்கு செஞ்ச மாதிரி யாருக்கும் செய்யாது. நான் பார்த்துட்டேன், எனக்கு செஞ்ச மாதிரி மற்றவங்க யாருக்கும் செய்யாது. என்ன சந்தோஷமா குடி, குற்றம் உணர்வே வேணாம், நல்லா குடி போ சார். அவன் ஒரு ஏழ்மையில் இருக்கிறான். அவனுக்கு மாதுளம்பழம் ஜூஸை பார்த்தோம்னா ஒரு டெம்ட் ஆகிடும், குடிக்கணும் அப்படின்னு தோணிருக்கும். ஏதோ 2 வாயை எடுத்து குடிச்சுட்டான். நான் அதை பெருசா விமர்சனம் பண்ண விரும்பல, அதை ஒரு கண்டனம் பண்ணவும் விரும்பல. ஆனா ஒரு சின்ன லெவல்லையே இவ்வளவு ஊழல் நடக்கும்னா பெரிய லெவல்ல ஊழல் நடக்காம இருக்குமான்னு கேட்குறேன் சார். இன்னொரு ஹோட்டல்ல சார் நான் தங்கி இருக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தரும் உட்காந்துருக்கிறோம். சண்முகவடிவேல்னு ஒரு பேச்சாளர் என் கூட இருக்கு. அவர் சொன்ன உடனே, தம்பி 2 காஃபி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு. சார் போகிறோம் சார், போகிறோம் சார், வாங்கிட்டு சார், போகிறோம் சார். இதே மாதிரி லேட்டாகுது, வரவே இல்லை சார், வரவே இல்லை காஃபி. நமக்கு பொறுமை போயிடுது, ஒரு எல்லைக்கு இதை வரலையே அப்படின்ட்டு. அப்புறமா வேற ஒரு ஆளை கூப்பிட்டு, என்னப்பா அந்த பையன் காஃபி சொல்லி நேரம் ஆயிடுச்சு. அவன் ஒரு பதில் சொன்னான் சார். அந்த 2 காஃபி வாங்கிட்டு 4 பேருக்கு கொடுப்பான் சார், இன்னும் 2 பேர் ஆப்பிள் இல்லைன்னு. அவன் 2 காஃபி வாங்கிட்டு 4ஆ பிரிச்சு 4 பேர் கொடுத்து 4 பேருக்கு பில் வாங்குவான். அவனுக்கு இன்னும் 2 பேர் ஆப்பிள் இல்லை, அது வரைக்கும் உனக்கு காஃபி வராதுன்னு. அவனுக்கு 2 பேர் ஆப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் போய் 2 காஃபி வாங்கிட்டு 4 பேருக்கு ஊற்றி கொடுத்து இந்த 2 காஃபி எக்ஸ்ட்ராவா எடுத்தாகணும். சரி, இதை கூட நான் பெருசா சொல்லலை. ஏன்னா என்னமோ ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏழையினுடைய மனோபாவம். ரயில்ல கேன்ல கொண்டு வராங்கல்ல, காஃபி டீ குடிச்சிருக்கீங்களா? இன்னையோட நீங்க நிறுத்திடுவீங்க. இப்ப நான் சொல்ல போறத சொன்னா ஏன் பாத்ரூம்ல உள்ள போய் பாத்ரூம் குழால ஒரு தண்ணி வருது பாத்தீங்களா, அந்த தண்ணியை குடிப்பாங்க. எதுல? காஃபி கேன்ல. இப்ப அங்க அவங்களுக்கு 20 காஃபி போட்டு கேன்ல கொடுக்குறாங்க, 30 காஃபி போட்டு கேன்ல கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 20 காஃபி வாங்கிட்டு வந்துட்டு அந்த 30 காஃபி அடிச்சா காசு இல்ல, பாத்ரூம் குழால தண்ணி வருது இல்ல, எது? ரயில்வே கக்கூஸ்ல. அந்த அதுல திறந்து தண்ணியை குடிச்சு ஆனா உங்களுக்கு டம்ளர் கொடுப்பாங்க. எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லல, எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு சொல்லல. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஊழலை களைய முடியுமா? முடியாது. மனிதனுக்கு வறுமை இருக்கு, ஆசை இருக்கு, பேராசை இருக்கு, பயம் இருக்கு, உத்தரவாதம் இல்லை வாழ்க்கையில. அதனால மனுஷன் அப்படி நடந்துக்கிறான். இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்? நாம என்ன சொல்றோம்? யாராவது 2 பேரை காமிச்சு இவன் திருடா. நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்தியாவில் பல கோடி பேர் திருடு. உங்களுக்கு தெரிஞ்ச திருடன் 10 பேர் இருக்கிறான்னா, தெரியாத திருடன் 40 பேர் இருக்கிறான். இதை விட உனக்கு இருக்கிற பெரிய வருத்தம் என்னன்னா, திருடனை பிடிக்கிறவன் பல பேர் மகா திருடன். இப்ப நான் சொல்றது லாஜிக் கரெக்டா இல்லையான்னு பாருங்க.
லட்சக்கணக்கான ரூபாய் நடமாடுகிற இடத்தில் ஊழல் நடக்கும் என்றால் கோடிக்கணக்கான ரூபாய் நடமாடுகிற இடத்தில் ஊழல் அதை போல் 10 மடங்கு இருக்கும். அது தொலைவில் இருப்பதால் உங்களுக்கு தெரியவில்லை. திருடர்களில் பெரிய தலையாய திருடர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். நிச்சயமா இருக்கிறாங்க. ஒரு மாசம் மட்டும் ஈடியை என்கிட்ட கொடுங்க. ஒரே ஒரு மாசம் ஈடியை என்கிட்ட கொடுங்க. நான் உலக மகா உத்தமர்கள் யாருன்னு தோல் உரிச்சு காட்டுறேன். ஒரு மாசம் என் கையில கொடுங்க. அட ஒண்ணு வேணாம், அப்படி என்கிட்ட கொடுக்க முடியாது, சட்டம் எனக்கு இல்ல. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட ஒரு மாசம் ஈடியை கையில கொடுங்க. நான் சொல்ற ஆளெல்லாம் ரெய்டு கூட சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த நாட்டுல. எனக்கு என்ன தெரியுமா வருத்தம்? திருடர்கள் மீது எனக்கு கோபம் உண்டு. ஆனால் திருடர்களை திருடர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கொள்ளைக்காரர்களை விட மோசமானவர்கள். அதை சொல்லுகிற யோகியதை அற்றவர். அதனால அவங்க சொல்றதை கேட்கிறது நல்லதை கேட்பதாக ஆகாது. அவர்கள் வஞ்சனையாக சொல்லுகிறார்கள். வஞ்சனைகளை கேட்காதீர்கள், ஆனால் நல்லவற்றை கேட்பதற்கு பழகுங்கள். தெளிவு நமக்கு வரணும். ஏன் சார் லட்சம் ரூபாய் நடமாடுற இடத்துல ஊழல் நடக்கும் தான், கோடி ரூபாய் உருளுற இடத்துல ஊழல் நடக்காத? பக்கத்து மாநிலத்தில் எவ்வளவு ஊழல் தெரியாத? இல்ல ஆட்சியை விட்டுட்டு வெளியே போறாங்க, அவங்க மேல குற்றப்பத்திரிகையே இல்லையா? கர்நாடகால இல்லையா? எத்தனை ஊர்ல இருக்கிற? நீங்க கூகுளுக்கு போங்க. கூகுள்ல போய் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த அரசியல்வாதி மேல கேஸ் இருக்குன்னு ஒரு தட்டு பாருங்க. எவ்வளவு பேரு ஊழலை பிடிக்கிற கட்சிக்குள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு கூகுள்ல தெரியும். போய் கூகுள்ல போட்டு பாருங்க. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நம்ப கூடாதுங்க. பொய் சொல்றது, தப்பா சொல்றது, மிகையா சொல்றது, ஒரு விஷயத்தை திரிச்சு சொல்றது, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து சொல்றேன். இப்ப என்ன சொல்ல வந்து, கோயில் உண்டியல் காசை ஒருபோதும் அரசாங்கம் எடுக்க முடியாது. இவ்வளவு பர்சன்டேஜ் கோயில் நிர்வாகத்துக்கு செலவு பண்ணால் சட்டம் அனுமதிக்குது, அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க செலவு பண்ணணும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே உண்டியல் காசை தூக்கிட்டு கவர்மெண்ட் எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் இன்னைக்கு இன்னொன்னு போட்டுக்கிறான், இப்படி இந்துக்கள் காசை எடுத்து வேறு ஒரு மதத்துக்கு நடக்காது ராஜா, பண்ண முடியாது ராஜா, சட்டம் இடம் கொடுக்காது, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு பொய்யான செய்திகளை பரப்புறாங்க. இப்ப இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். இந்த இடத்துல கோயில் இடிச்சுட்டாங்க, நீ வேறு மதத்து வழிபாட்டு தலங்களை இடிப்பாயா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் நல்ல நிதானமா கேளுங்க, ஒரு உண்மையை சொல்றேன். ஒருத்தர் கோயில் கட்டுறதா இருந்ததுன்னா இங்க வந்து HRLCல பர்மிஷன் வாங்கி கட்டணும்னு கிடையாது. நான் இப்ப மனசு வச்சா எங்க வீட்டை கோயில் ஆக்கிடுவேன். நான் இப்ப மனசு வச்சிருந்தா இன்டர்நேஷனல் சாமியாரவே ஆயிருப்பேன். சும்மா ஒரு 5000 கோடி வச்சிருப்பேன். நித்யானந்தால எனக்கு ஜுஜிப்பு, நித்யானந்தால எனக்கு ஜுஜிப்பு. என் பேச்சை கேட்டு அவர் வளர்ந்தவர். திருவண்ணாமலையில் வந்து என் பேச்சை கேட்டு உட்காந்து, ஐயோ உன் பேச்சை கேட்டு தான் அவர் அப்படி ஆனாரான்னு என்ன கேட்டாரு. அது ஒரு பக்கம் அப்படி விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன் சார்? கோயில் கட்டணும் ஆசைப்பட்ட நீங்க கோயில் கட்டிடலாம். நீங்க கோயில் கட்டிட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல கட்டுவீங்க? உங்க வீட்டுல நீங்க கோயில் கட்டலாம். ஒரு இடம் வாங்கி கோயில் கட்டலாம். நீங்க இடம் வாங்கி கோயில் கட்டிங்கன்னா நாளைக்கு யாரும் வந்து அதை இடிக்க முடியாது. அந்த கோயில் யாரும் இடிக்க மாட்டாங்க. ஏரிக்கரையில குத்து மண்ணுக்கு மேல ஒரு கோயில் கட்டினீங்கன்னா அந்த ஏரிக்கரை யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க சார், ஏரிக்கரை யாருக்கு சொந்தம்? புறம்போக்கு அல்லது ஏரி நீர்வளத்துறை இல்லாட்டி PWD ஏதோ ஒரு ரயில்வே லைன் பக்கமா கட்டுறீங்க, இல்லாட்டி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் போய் கட்டுறீங்க. யாருக்கு சொந்தம் அது? நீங்க அதுக்கு ஏதாவது அனுமதி வாங்கினீங்களா? பட்டா வாங்கினீங்களா? கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது பர்மிஷன் கேட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது. நீங்க பாட்டு கட்டிட்டீங்க. அதை இடிக்காம என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா? இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, எந்த இடத்த இடிக்கிறதா இருந்தாலும் கோர்ட்டு பர்மிஷன் இல்லாம இடிக்கவே முடியாது. கோர்ட்ல ஜட்ஜி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு தானே படிச்சுட்டு தானே ஆர்டர் போடுறாரு இடின்னு சொல்லி. அவர் படிக்காம ஆர்டர் போட்டுருவாரு, இடின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாரு, போட மாட்டாரு. டெக்னிக்கலா பாக்குறாரு. ஏன் சார் மெட்ராஸ்ல 18 மாடி கட்டின கட்டடத்தை இடின்னு ஆர்டர் போட்டாங்க. ஏன் வரம்பு மீறி அவங்க கட்டியிருக்கிறாங்க இடின்னாங்க. கோர்ட்ல ஆர்டர் போடும் போது சட்டத்தை படிச்சுட்டு தான் போடுவாங்க. என்ன சொல்றான்? இடிச்சுட்டாங்க, கோயில் இடிக்க முடியாது ராஜா. நீங்க இடிக்கிறதா இருந்தா கோர்ட் ஆர்டர் வாங்கணும், இடிக்கிறதா இருந்தா சட்டத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒண்ணு இருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க உங்க வீட்டுல கட்டி வச்சிருந்தா யாரும் வந்து இடிக்க மாட்டாங்க. சட்டத்துக்கு விரோதமா அங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தா மட்டும்தான் இடிக்க முடியுமே ஒழிய இல்லாட்டி வேற எந்த வகையில அதை இடிக்க முடியாது. இந்த காமன் சென்ஸ் வேணுமா வேணாமா? ஐயோ கோயில் அடிக்கிறாங்க. அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, அதுபோல் ஒரு வேறு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடிப்பார்களா? கொஞ்சம் வெயிட் பண்ண.
வேறு மதத்துல எப்படி கட்டணுங்கிறதுக்கு ரூல் இருக்கு. ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சை ஒருத்தர் இஷ்டம் போல கட்ட முடியாது. ஒரு ஆர்சி சர்ச் கட்டுறதா இருந்தா அவரு என்டையர் பர்மிஷன் அங்கேயாவது வாங்காம இங்க ஒரு ஆர்சி சர்ச் கட்ட முடியாது. அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்குவாங்க, அந்த இடத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தான் அதை கட்டணும். கண்ட இடத்துல அவங்க பாட்டு தெருப்பாட்டு கட்டிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, வேற சில கிறிஸ்துவ மத போதகர்கள் சபை வச்சிருப்பாங்க. சபைனா ஒரு 10 பேர் சேர்த்திருப்பாங்க, அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குவாங்க, அதுக்கு ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வாங்குவாங்க. அப்போ பத்திரப்பதிவு அலுவலகத்துல போய் ஈசி போட்டு அந்த இடத்து மேல எந்த வில்லங்கமும் இல்லைன்னு தெரிஞ்சு சட்டப்பூர்வமா அந்த இடத்த வாங்குவாங்க. சட்டபூர்வமாக உறுப்பினர்களை சேர்த்து பிற மதங்கள் வழிபாட்டு தலம் கட்டுவதால் அதை இடிக்க வேண்டிய சட்ட சிக்கல் வரல. சட்டத்துக்கு விரோதமாக புறம்போக்கு நிலங்களில் வீடுகளை கட்டுகிற பழக்கம் நம்மிடத்தில் சில பேருக்கு இருப்பதால் அங்கு இடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த சட்ட சிக்கலை எவனுமே விளங்கலன்னா யாரு வேணாலும் நீங்க பழி போடலாம். ஆனா நமக்கு பொறுமை வேணும் இல்ல. ஏன் அப்படி இடிச்சாங்க, யாரு கட்டி இடிச்சாங்க, எதனால இடிச்சாங்க? நீங்க அங்கெல்லாம் சபையை பதிவு பண்ணாம ஒரு சர்ச்சை கட்ட முடியாது, ஜமாத்துல பதிவு பண்ணாம ஒரு மசூதி கட்ட முடியாது. புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு என்ன பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல பொய், யூடியூப்ல பொய், எல்லாத்துலயும் பொய், ஃபேஸ்புக்ல பொய், இன்ஸ்டாகிராம்ல பொய், பொய்யாவே பரப்பிக்கிட்டே இருந்தா இது நல்லவை கேட்கிறவங்களுக்கு பயன்படுமா? யோசிங்க. யாரா இருந்தாலும் யார் சொல்றா, என்ன சொல்றா, இது உண்மையா, சட்டப்படி உண்மையா பொய்யா அப்படி பார்க்கணும். இது ஒரு கோணம். அதுக்காக இதை நான் இப்படி சொன்னேன். இதை அப்படியே